வணக்கம். உங்களுக்கு தினமும் தூக்கம் சரியா வரலையா, வயிறு எப்பவுமே வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளோட கல்லீரல் நமக்கு சத்தம் இல்லாம வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுடைய உடலினுடைய இயந்திரம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. அந்த இயந்திரத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தூக்கம் சரியா வராம இருக்கிறதும், வயிறு வந்து ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கிறதும். சரி, இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இது எப்படி வேணா வந்து வீட்லயே நம்ம சரி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம சாப்பிட்ற எல்லாத்தையுமே சுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த கல்லீரலுக்கு தான். ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்ட வேலையை தானாகவே செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இந்த கல்லீரல் தான். நம்ம உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பும் இந்த கல்லீரல் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 30 வயசு தாண்டதுக்குள்ளேயே வந்து நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை, ஃபேட்டி லிவர்ஸ், அதாவது கொழுப்பு கல்லீரல், ஹெப்படைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும். இதுல இருந்து நம்ம வெளிவரதுக்கும் நம்ம எளிமையாக பாதுகாக்கிறதுக்குமான ஒரு 5 எளிமையான வழிமுறைகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கல்லீரலுக்கான ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எலும்பிச்சை தான். அதனால ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள வெதுவெதுப்பான 1 கப் தண்ணியில ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதை வந்து அப்படியே குடிக்கிறது. இந்த மாதிரி குடிக்கும் பொழுது கல்லீரல் தானாகவே வந்து தன்னை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஆற்றலையும் பெறும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே தன்னை சுத்தம் செஞ்சுக்கக்கூடிய தன்மையையும் பெறும். அதோட நம்மளுடைய உடலினுடைய கழிவுகளையும் வெளியேற்றும், மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கும் உதவும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு கஷாயம். வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், அது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லது அப்படின்றது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வப்பொழுது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த வாழைத்தண்டுல ஏதாவது ஒரு விதமான உணவுகள் தயாரிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் இந்த வாழைத்தண்டை பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் வந்து இந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. ஆனால் வாழைத்தண்டில் பார்த்தோம்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. கல்லீரல் கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரக கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருக்கு. பித்தப்பை சுரப்பையும் சீராக்கக்கூடிய ஆற்றலும் நிறைஞ்சிருக்கிறதுனால வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து சாறு எடுத்து சாப்பிட்றது சிறந்தது. இந்த மாதிரி செய்யும் பொழுது கல்லீரல் பலப்படும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு நாள் கல்லீரலுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது சிறந்தது. அந்த ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா நம்ம பழங்கள், பச்சை காய்கறிகள், இல்லைன்னா சூப் மாதிரி ரொம்ப எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது கல்லீரலுக்கு ஓய்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். அதனால வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் இல்லாமல், கொழுப்பு சத்துக்கள் இல்லாமல், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எதுவுமே இல்லாமல் பழங்கள், காய்கறிகள், நீராகார மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது கல்லீரலுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்தது. அதாவது லைட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்தது. வாரத்துக்கு ஒரு நாள் மூக்கரட்டை கீரை சாறு எடுத்துக்கலாம். வெற்றி வேரை வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில நம்ம வந்து சாதத்தை வேக வச்சு சாப்பிட்றது சிறந்தது. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல் சூடு குறையும். அதே மாதிரி கல்லீரலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரத்துக்கும் உதவும். சீரகம் சேர்த்த கஞ்சி மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். முள்ளங்கி கூட்டு மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய புளிப்பில்லாத தயிர் சாதம் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் ஃபுட் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறதும் கல்லீரலுக்கு அதிக வேலையை கொடுக்காம தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கும் சுத்தம் செய்யறதுக்கும் உதவும். அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 2 தடவையோ வந்து நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3 சேர்த்த ஒரு பொடி, அப்படி இல்லைன்னா வந்து இந்த 3ஐயும் தனித்தனியாகவும் எடுத்துக்கிட்டு அதோட வந்து கொஞ்சம் வேப்ப இலையும் கீழான இலையையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா தண்ணியில 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கல்லீரல் கஷாயம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கல்லீரல் பலப்படுறது மட்டும் இல்லாம கல்லீரல் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கல்லீரல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாகவும் இது இருக்கு. கல்லீரல் நோய்கள்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது, கல்லீரல் நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து எளிமையா வெளிவருது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.